Dear children of God, please understand, your words have power. Your words have power. And when you speak them, the Lord will make sure if they are the right words, He will bring it to pass in your life. தயவு செய்து உங்க லைஃப்ல ஏதோ ஒண்ணு நல்லது நடக்கணுங்கிறதற்காக ஒரு நல்ல வார்த்தையை மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதற்கு பெயர் விசுவாசம் அல்ல. விசுவாச அறிக்கை என்கிற கள்ள போதனை. தயவு செய்து அதை கொண்டு வராதீங்க. எத்தனையோ பேர் அந்த விசுவாச அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை இருக்கோ அதை அப்படியே அறிக்கை செஞ்சுட்டா மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் அதை தந்து விடுவார் என்று எந்த போதனையும் நமக்கு போதிக்கவில்லை. பல பேர் கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தாரு, நின்னாங்க. அவங்க கர்த்தருக்காக எல்லா இடத்துலையும் நின்னாங்க. ஆனா நாம பணத்துக்காக அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். வெட்கக்கேடா இருக்கிறது. இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படிங்கிற இந்த நூதன உபதேசத்தை தூக்கி எறியுங்கள். இப்படிப்பட்ட போதல் பின்னாடி போகாதிருங்க. உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள்.